மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ உடைய ரெப்ளிகேஷன் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ரெப்ளிகேஷன் அப்படின்ற சீரியஸ் ஆஃப் வீடியோஸ்ல இதுவும் ஒன்று. இந்த சேனலோடைய பிளேலிஸ்ட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் அப்படின்ற பிளேலிஸ்ட் ஆர் கோர்சஸ்ல உங்களுக்கு ரெப்ளிகேஷன் சம்பந்தமான வீடியோஸ் வந்து இருக்கும். நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஒரு செல்லுல முக்கியமான ஒண்ணுதான் இந்த மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா தான் நம்மளுக்கு எனர்ஜியான ஏடிபியை உருவாக்கி தரக்கூடியது. சோ ஒரு செல்லுல எவ்வளவு முக்கியமா இருந்தா இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து தனியா ரெப்ளிகேஷனுக்கு உண்டான டிஎன்ஏவை கொண்டு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த ரெப்ளிகேஷனை டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மைட்டோகாண்ட்ரியாவே வந்து எப்படி ஒரு செல்குள்ள வந்தது அப்படின்றத எண்டோசிம்பியாட்டிக் தியரியில வந்து சொல்றாங்க. இப்ப இந்த எண்டோசிம்பியாட்டிக் தியரினா என்ன? ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ரோகேரியோட்டிக் செல்லுக்குள்ள வந்த ஒரு ஏரோபிக் பாக்டீரியமோ ஒரு சைனோபாக்டீரியமோ உள்ள வந்துதான், அத எண்டோசிம்பியாட்டிக் முறையில வந்ததுதான் இந்த எண்டோசிம்பியாட்டிக் தியரி. ஸோ ஒரு செல்லுக்குள்ள இன்னொரு செல் புகுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சைனோபாக்டீரியம் எல்லாம் வந்து புகுந்ததை வந்து குளோரோபிளாஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏரோபிக் பாக்டீரியமா புகுந்தது தான் மைட்டோகாண்ட்ரியாவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு செல்லுக்குள்ள இன்னொரு செல் புகுந்ததுனாலதான் இதுக்குன்னு தனியான டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இருக்கு அப்படின்ற கருத்தும் வந்து சொல்லப்படுது. இந்த வீடியோல நம்ம மைட்டோகாண்ட்ரியாவுடைய டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மட்டும் தான் பாக்குறோம். இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட டிஎன்ஏ என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சர்க்கிள் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ஃபார்மா தான் இருக்கு. சில ஆர்கானிசம்ஸ்ல வந்து ஷேப்ஸ் சில கொஞ்சம் லாங்காவோ அப்படி வந்து வேரி ஆகும். பட் மோஸ்டா இந்த ஹியூமன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கு. அதுவும் இது டபுள் ஸ்ட்ராண்டடா இருக்கு. ஸோ டபுள் ஸ்ட்ராண்டடா இருக்கிறதுல பொதுவா நம்ம அவுட்டர் ஸ்ட்ராண்ட ஹெவி அப்படின்னு எடுத்துக்கிறோம். உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்ட லைட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஹெவி ஸ்ட்ராண்ட் லைட் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இதை சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது ஹெவி ஸ்ட்ராண்ட் கொஞ்சம் ஹெவியா இருந்தது, பேண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெவியா இருந்தது, அது அவுட்டர் ஸ்ட்ராண்ட் ஹெவியா இருந்தது, குவானைன் ரிச்சா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல லைட் ஸ்ட்ராண்டும் வந்து லைட்டா இருந்ததுனால இப்போ இந்த சர்க்குலர் டிஎன்ஏலயே நம்ம மோஸ்ட் ஆஃப் த டிஎன்ஏவை ஆக்குபை பண்ணியிருக்கிறது வந்து கோடிங் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதை தவிர தான் ரைபோசோமல் ஆர்என்ஏக்கான சீக்வன்ஸும் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கான சீக்வன்ஸும் இங்க இருக்கு. இப்போ இந்த ரெப்ளிகேஷனே வந்து ஏ சிங்க்ரனைஸ் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஏ சிங்க்ரனைஸ்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த சர்க்குலர் டிஎன்ஏல ஒரு ஆரிஜின் இங்கேயும் இன்னொரு ஆரிஜின் இங்கேயும் இருக்கு. அதாவது ஹெவி ஸ்ட்ராண்டுக்கான ஆரிஜின் இந்த இடத்துலயும் லைட் ஸ்ட்ராண்டுக்கான ஆரிஜின் இந்த இடத்துலயும் இருக்கு. ஸோ அப்போ ஆரிஜின் 2 டைம் இருக்கு. ஒரு ஸ்ட்ராண்டுக்கான ஆரிஜின் இங்கே தொடர்ந்து உருவாகும், இங்க இருந்து ஸ்டாப் ஆகி அடுத்த லைட் ஸ்ட்ராண்டுக்கான ஆரிஜின் இங்கே தொடங்கும். இப்படி 2 டைம் உருவாக்குறதுனால தான் இதை ஏ சிங்க்ரோனைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹெவி ஸ்ட்ராண்ட் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஹெவி ஸ்ட்ராண்ட் எது ரிச்சா இருக்கு அப்படின்னாக்கா நம்மளுக்கு குவானைன் அடினைன் அதாவது பியூரின் ரிச்சா இருக்கு. லைட் ஸ்ட்ராண்ட் எதுல ரிச்சா இருக்கு அப்படின்னா சைட்டோசைன் தயாமின் அப்படின்ற பிரமிடின் ரிச்சா இருக்கு. ஸோ அதனால இது லைட் பேண்டா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் சென்ட்ரிஃபிகேஷன்ல. இப்போ ஒரிஜின் ஆஃப் ஹெவி ஸ்ட்ராண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த லைட் ஸ்டாண்ட் உடைய பாயிண்ட்ல தான், இந்த பாயிண்ட் தான் நமக்கு இந்த டி லூப் இருக்கக்கூடிய நான் கோடிங் ரீஜன்ல இருக்கு. என்சிஆர் அப்படின்றது நான் கோடிங் ரீஜன். ஸோ பொதுவா இது எல்லாமே கோடிங் ரீஜன், இந்த இடத்த மட்டும் தான் நான் கோடிங் ரீஜன் அப்படின்னு இந்த டிஎன்ஏல சொல்றோம். இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராண்ட் ரெண்டும் பிரியணும். ஸோ முதல்ல வந்து அட்டாச் ஆகக்கூடியதான் இந்த ட்விங்கிள். ட்விங்கிள் அப்படின்றது ஹெலிகேஸ் போல ஆக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது பார்க்கறதுக்கு நட்சத்திரம் போல இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ட்விங்கிள் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ட்விங்கிள்ஸ் ஹெலிகேஸ் உடைய அதாவது இந்த ஸ்ட்ராண்டை பிரிக்கக்கூடிய நேச்சர் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ட்விங்கிள் 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். ஸோ இது அட்டாச் ஆகக்கூடியது இந்த வெளியில இருக்கக்கூடிய ஹெவி ஸ்ட்ராண்ட்ல. ஸோ இப்போ ஹெவி ஸ்ட்ராண்ட் இப்போ தனியா ஆகும்போது இப்போ பாலிமரைசேஷன் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பாலை காமா மூலியமா அப்போ இந்த ஹெவி ஸ்ட்ராண்ட் தனியா இருக்கும்போது இந்த ஹெவி ஸ்ட்ராண்டை பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அட்டாச் ஆகக்கூடியது சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன். ஸோ இதுல வந்து பைண்ட் ஆகக்கூடியது மைட்டோகாண்ட்ரியல் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன். இப்போ இந்த பாலை காமா அப்படின்றதே 2 சப் யூனிட்டா இருக்கும். அதாவது ஆல்பா சப் யூனிட், பீட்டா சப் யூனிட். ஆல்பான்றது கேட்டலைட்டிக் ஆக்டிவிட்டி கொண்டதா இருக்கு. இப்போ இது வந்து 3 பிரைம் 5 பிரைம் எக்ஸோ நியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி கொண்டதா இருக்கும் இந்த பாலிமரேஸ் காமா. ஏன்னா இங்க ஏதாவது ரிப்பேர் நடக்கணும் அப்படின்னா ஸோ அப்போ இந்த ஆக்டிவிட்டி வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி நடக்கிற இந்த ரெப்ளிகேஷன் ஸோ எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா இந்த ஆரிஜின் ஆஃப் லைட் ஸ்ட்ராண்ட் வரைக்கும் நடந்து இங்கே ஒரு ஸ்டாப் ஏற்படும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்படி நடக்கக்கூடியதை என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா இது இந்த ஹெவி ஸ்ட்ராண்டை டிஸ்பிளேஸ் பண்ணி ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனாலையும் இதை டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தவிர இது பார்க்கறதுக்கு டி ஷேப்ல இருக்கிறதுனால இது டி லூப் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இது ஒரு 500 to 600 பேசஸ் கொண்ட இந்த இடத்த டி லூப் ஃபார்மேஷன் பண்ணும் அப்படின்றாங்க. இது மேமலியன் மைட்டோகாண்ட்ரியால தான். சில மைட்டோகாண்ட்ரியால ஒரு லூப் ஃபார்மேஷன் மட்டும் இல்லாம நிறைய டி லூப்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ இந்த ரெப்ளிகேஷன் இன்னும் எப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்றத பார்ப்போம்.
இப்போ டி லூப் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத இப்போ பார்த்தோம். இதை ரிவிஷன் மாதிரி இன்னொரு டைம் பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஹெவி அண்ட் லைட் ஸ்ட்ராண்ட்ல இருக்கக்கூடிய இந்த நான் கோடிங் ரீஜன்ல இங்கே தான் நம்மளுக்கு ஆரிஜின் ஆஃப் ஹெவி ஸ்ட்ராண்ட் அதாவது OH வந்து இருக்கு. இந்த OHல ஃபர்ஸ்ட் எது வந்து பைண்ட் ஆகும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ட்விங்கிள் அப்படின்னு சொல்ற புரோட்டீன். ஸோ ட்விங்கிள் என்னவா ஆக்ட் பண்ணுது இங்கே ஹெலிகேஸ், அதாவது ரெண்டு ஸ்ட்ராண்டையும் பிரிக்கக்கூடிய ப்ராசஸை பண்ணக்கூடியது. ஸோ ட்விங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆகி இப்படி போகும்போது, அதாவது 5' to 3' டைரக்ஷன் போகும்போது நம்மளுக்கு அடுத்ததா இங்க என்ன வந்து பைண்ட் ஆகுது அப்படின்னா சைமல்டேனியஸா இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் ஹெவி ஸ்ட்ராண்ட்லையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த பாலிமரேஸ் RNA மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இது வந்து பைண்ட் ஆகும். ஸோ இது எது கிரியேட் பண்ணுது? பிரைமரை கிரியேட் பண்ணுது. ஒன்ஸ் இந்த பிரைமர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எது வந்து பைண்ட் ஆகும் அப்படின்னா பாலிமரேஸ் காமா. இந்த பாலிமரேஸ் காமாவோட கேட்டலிட்டிக் சப்யூனிட் தான் இங்க என்ன பண்ணுதா ரெப்ளிகேஷன் பண்ணுது. ஸோ இந்த ரெப்ளிகேஷன்ல ஃபார்ம் ஆகுற இந்த நியூ ஸ்ட்ராண்ட் இது வந்து ஹெவி ஸ்ட்ராண்ட், அதாவது ஹெவி ஸ்ட்ராண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதை ஆரிஜின் ஆஃப் ஹெவி ஸ்ட்ராண்ட் அப்படின்னு இந்த ஸ்ட்ராண்ட்ல இந்த பாயிண்ட்டை சொல்றோம். இப்போ இந்த லைட் ஸ்ட்ராண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கிற காம்ப்ளிமெண்டரி ஹெவி ஸ்ட்ராண்ட், நியூ ஹெவி ஸ்ட்ராண்ட் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதே போல தொடர்ந்து மைட்டோகாண்ட்ரியல் சிங்கிள் செல் புரோட்டீனும் இங்க பைண்ட் ஆயிட்டே இருக்கு. இப்படி தொடர்ந்து இது வரைக்கும், அதாவது ஆரிஜின் ஆஃப் லைட் ஸ்ட்ராண்ட் OL பாயிண்ட் வரைக்கும் வரும்போது நம்மளுக்கு இங்க பார்க்கக்கூடியது டி லூப் மாதிரி இருக்கிறதுனால தான் இதை டிஸ்பிளேஸ்மெண்ட் சிந்தசிஸ் ஆர் டி லூப் அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது நம்மளுக்கு லீடிங் ஸ்டாண்ட். இப்போ நம்மளுக்கு இங்க ஒரு ஹால்ட் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த OL ஒரிஜின் ஆஃப் லைட் ஸ்ட்ராண்ட் கிட்ட ஒரு ஹால்ட் நடக்கும். எதுக்காக அப்படின்னா இங்க வந்து ஒரு டி ரிச் ரீஜன் இருக்கு. ஸோ அங்க இந்த இடத்துல வந்து இங்க பாலிமரேஸ் காமா வரும்போது இங்க ஒரு லூப் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த டி ரிச் ரீஜன் ஒரு லூப் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ ஃபர்தர் திரும்ப நம்மளுக்கு இந்த லைட் ஸ்ட்ராண்ட் உடைய ரெப்ளிகேஷன் இந்த ஹெவி ஸ்ட்ராண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த லூப்ல இருந்து தான் எது வந்து பைண்ட் ஆகும் அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இந்த பாலிமரேஸ் எம்டி RNA எம்டி பிரைமர் உருவாக்குது. இந்த பிரைமருக்கு அப்புறம் எது வந்து ஃபார்ம் பைண்ட் ஆகுது அப்படின்னா பாலிமரேஸ் காமா வந்ததுக்கு அப்புறம் இங்க திரும்பவும் நியூ லைட் ஸ்ட்ராண்ட் உருவாகுது. ஸோ இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஹெவி ஸ்ட்ராண்ட் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. சைமல்டேனியஸா ஒன்ஸ் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ராண்ட் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ரெண்டு பேரண்டல் ஸ்ட்ராண்டோட இருக்கக்கூடிய டாட்டர் ஸ்ட்ராண்ட் கிடைச்சிரும். இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுமே இங்க என்டாங்கிள் ஆயிருக்கு, சிக்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பேரண்ட் ஸ்ட்ராண்டோட இருக்கக்கூடிய நியூ ஸ்ட்ராண்டோ இன்னொரு பேரண்ட் ஸ்ட்ராண்டோட இருக்கக்கூடிய நியூ ஸ்ட்ராண்ட் ரெண்டுமே என்ன ஆயிருக்கு? இங்க என்டாங்கிள் ஆயிருக்கு. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹெமி கேட்டனேஷன் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஹெமி கேட்டனேஷனை ரிமூவ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு ரெண்டு புது DNA டாட்டர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, அதாவது பொதுவாகவே நம்ம DNA ரெப்ளிகேஷன்ல ஃபைனலா டெர்மினேஷனுக்கு அப்போ வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது எது அப்படின்னா டோப்போ ஐசோமரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரொம்ப சிக்கி இருக்கிற பகுதியை கட் பண்றது அப்படின்னு. ஸோ அதுல இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது டோப்போ ஐசோமரேஸ் 3 ஆல்ஃபா. ஸோ இந்த 3 ஆல்ஃபா மூலியமா தான் இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த என்டாங்கிள் கட் ஆகப்படுது. அதே டைம்ல நம்மளுக்கு இந்த RNA H வந்து தான் பிரைமர்ல ரிமூவ் பண்ணி இங்க வந்து கம்ப்ளீட் இந்த டாட்டர் ஸ்ட்ராண்ட்ஸை உருவாக்குது. இப்படிதான் மைட்டோகாண்ட்ரியால DNA ரெப்ளிகேஷன் நடக்குது. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோல மைட்டோகாண்ட்ரியா உடைய ஸ்ட்ரக்சர் பத்தி டீட்டெயிலாகவும் இதுல டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத வீடியோஸையும் பார்ப்போம். சுபாஷ் லைஃப் சயின்ஸ் தமிழ் இந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வீடியோஸாகவும் ஷார்ட்ஸாகவும் கோர்சஸ் அண்ட் பிளேலிஸ்ட்லையும் உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் அப்லோட் ஆகப்பட்டிருக்கு. உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஆர் ரிமெம்பரன்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் ஸோ இதெல்லாம் இந்த சேனல் இன்னும் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.